அனைவருக்கும் வணக்கம். திருமணம் நடந்த திரு கைலாயம். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்தை வைகுண்டம் என்பார்கள். பிரம்மா இருக்கக்கூடிய இடத்தை சத்தியலோகம் என்பார்கள். அதே போல சிவபெருமான் வீற்றிருக்கும் இடத்தின் பெயர் திரு கைலாயம். நாம் பூமியில் பார்க்கும் கைலாய தரிசனம் இடம்தான் சிவபெருமான் வீற்றிருக்கும் திரு கைலாயமா என்பது உறுதிப்பட கூறப்படவில்லை. அதே நேரம் பூமியில் உள்ள கைலாயத்தின் சிறப்பு என்ன என்று பார்த்தால், பார்வதி தேவி மானிட பெண்ணாக பிறந்து பர்வத ராஜ்ய மன்னனுக்கு மகளாக வளர்ந்து வந்தார். அப்போது அவர் செய்த தவத்தின் பயனாக அவருக்கும் சிவபெருமானுக்கும் பூலோகத்தில் திருமணம் நடந்த இடம் திரு கைலாயம். திரு கைலாயத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் மானசரோவர் கடந்து அஸ்தபத் என்ற இடம் உள்ளது. இங்குதான் அந்த ஆச்சரியம் மிகுந்த சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்றதாம். அதற்கான ஆதாரங்களையும் தடயங்களையும் இன்னும் இந்த இடத்தில் நாம் காண முடியும். பார்வதி தேவியின் திருவுருவமும் சிவபெருமானின் உருவமும் இந்த மலையின் மீது செதுக்கியது போல் அமைந்திருப்பதை காணலாம். நன்றி, வணக்கம்.